வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இறப்பு அறிக்கை. ஒரு நேரடி இறப்பு ரிப்போர்ட். தலைப்பை பார்த்தவுடன் பாதி பேர் ஓடியிருப்பார்கள். மீதி பேர் ஒரு மெல்லிய தயக்கத்துடன் படிக்க ஆரம்பிப்பார்கள். என்ன இருந்தாலும் இறப்பு இல்லையா, கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை அப்படி இறந்துவிட்டால் என்னவாகிடப் போகிறது? அடுத்த நொடியே நம்முடைய உயிர் ஆத்மாவாக மாறி வெளியே நின்றபடி நம்மை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்துவிடும். கொஞ்ச நேரத்தில் எப்படியாவது நாம் இறந்த செய்தி நம் வீட்டுக்கு போய்விடும். எல்லோரும் கதறி அழுது காத்திருப்பார்கள். நம்மை வேடிக்கை பார்க்க ஊரே திரண்டு நிற்கும். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உடனே தகவல் சென்றுவிடும். இவ்வளவு நாள் நேராக வீட்டுக்குள் சென்ற நம்மை இன்று வாசலிலேயே வைத்து விடுவார்கள். இத்தனைக்கும் அந்த வீட்டை நாம் தான் பார்த்து பார்த்து கட்டியிருப்போம். எல்லாம் நேரம். ஆளுக்கொரு பக்கம் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு அழுவார்கள். வருகின்ற நண்பர்களையும் உறவினர்களையும் கூட கட்டிக்கொண்டு அழுவார்கள். நமக்கு ஒன்றுமே புரியாது. அவர்கள் அழுவதை பார்த்து கஷ்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள் சந்தோஷமாக இருக்கும். நம் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்களே என்று. உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன், எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று ஆறுதல் சொல்லி கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று துடியாய் துடிப்போம். ஆனால் எதுவுமே முடியாது. அதுதான் மரணத்தின் மிக மோசமான துயரம். பாவம், எல்லோரும் டயர்டாகி அழுது கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இதோ நாம் எதிர்பார்த்த அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துவிட்டது. கோடை வெயிலுக்கு சும்மா குழு குழு என்று இருக்கும். ஆனால் நம்மால் தான் உணர முடியாது. ஒரு வழியாக உள்ளே தள்ளி அடைத்து விடுவார்கள். இருட்டி கொண்டதால் வெளியே கேம்ப் ஃபயரும் போட்டு விட்டார்கள். விடிய விடிய விழித்திருந்து உறங்கலாம் என்று நினைக்கும் போது தாரை தப்பட்டையுடன் ஒரு குரூப் வந்துவிட்டது. நல்ல வேளை நாம் உள்ளே இருப்பதால் பெரிதாக சத்தம் ஒன்றும் கேட்காது. சொந்த பந்தங்கள் எல்லாம் வரத் தொடங்கிவிட்டன. பாவி மக்கள் இந்த பாசத்தை எல்லாம் எங்கு வைத்திருந்தார்களோ தெரியவில்லை. அழுது கொண்டே ஓடி வருகிறார்கள். இவ்வளவு நேரத்திற்கு பிறகு தமிழில் நமக்கு பிடியாத அந்த வார்த்தையை ஒருவன் சொன்னான். பிணத்தை கொஞ்சம் தள்ளி வையுங்கள், பந்தல் போட வேண்டும். நம்ம அப்பா எவ்வளவு அழகாக பெயர் வைத்திருந்தாலும் செத்த பின்னர் 10 காசுக்கு கூட தேறாது. கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நம் பகையாளிகள் கூட நம்மை ரொம்ப நல்லவன் என்று சர்டிஃபிகேட் தருகிறார்கள். ஒரு பக்கம் தாரை தப்பட்டை, இன்னொரு பக்கம் மக்கள் வெள்ளத்தில் மாலை மரியாதைகள், இன்னொரு பக்கம் பட்டாசு சத்தம். எல்லாம் இருந்தும் என்ன பிரயோசனம்? அத்தனை பேர் முன்னாடி அரைகுறை ட்ரெஸ் ஓட நம்மை குளிக்க வைத்து மானத்தை வாங்கிட்டார்களே. என்ன பண்ணுறது? பிணமாய் பிறந்தாலே இப்படித்தான். ஒரு வழியாக எரிப்பதற்கு புதைப்பதற்கோ எடுத்து செல்கிறார்கள். இவ்வளவு நாள் நாம் போட்ட ஆட்டத்தை எல்லாம் சேர்த்து 4 பேர் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில் நம்மை எரித்தே விட்டார்கள். இனி எங்கேயாவது நாய் ஊளையிட்டால் கூட நாம் தான் வந்திருக்கிறோம் என்று புழுக ஆரம்பித்து விடுவார்கள்.
அடுத்த நாள் வீட்டுக்கு சென்று பார்த்தால் அழுகை குறைந்து விசும்பலாகி விட்டிருக்கும். அதற்கு அடுத்த நாள் விசும்பலும் குறைந்திருக்கும். இப்படி நாளாக நாளாக நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். இதில் இன்னொரு சிறப்பு செய்தி என்னவென்றால், நாம் இறந்ததை யாரோ ஃபேஸ்புக்கில் போட மொத்தம் 4000 லைக்ஸ். அட பாவிகளா! அப்போ அத்தனை பேரும் எப்போ போவான் என்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா? இவ்வளவுதானுங்க வாழ்க்கை. புது ஸ்டேட்டஸ் வர்ற வரைக்கும் தான் பழைய ஸ்டேட்டஸுக்கு மதிப்பு. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைதான் ஸ்டேட்டஸ். யாரையும் காயப்படுத்தாமல் எல்லோரும் விரும்புகிற மாதிரியான சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் ஏகப்பட்ட லைக்ஸ் வரும். அது மட்டுமன்றி என்னைக்காவது யாராவது அந்த சிறந்த ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணி கொண்டே இருப்பார்கள். திரும்ப திரும்ப அந்நினைவுகள் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இறப்பின் போதும் எத்தனையோ கனவுகளும் ஆசைகளும் சேர்ந்து புதைந்து போகின்றன. இப்படி ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் 70,000 பேர் உயிர் துறக்கிறார்கள். நாளைய விடியல் நமக்கானது என்கிற எந்த உத்தரவாதமும் இல்லாத போது நாம் ஏன் பொய்யோடும் பொறாமையோடும் பகையோடும் பாவத்தோடும் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும்? அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். சீக்கிரம் எழும்புங்கள். எரிச்சிடப் போறாங்கள். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை. சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. நன்றி, வணக்கம்.